கிறிஸ்பியான ரவா தோசை ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 3/4 கப்பு பச்சரிசி மாவு, 3/4 கப்பு மைதா, 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் சுகர், ஒரு நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரி, 1 ஸ்பூன் சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலையை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவளந்த கப்லேயே இதில் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் திரும்பவும் 1 ஸ்பூன் ரவை சேர்த்து 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. எப்போ தோசை ஊற்றும் போதும் அடியிலேருந்து கலந்து கொடுத்து தோசை ஊற்றுங்க. ஏன்னா இது மேலே தண்ணியும் நம்ம ரவை மிக்ஸ் பண்ணது கீழேயும் நின்றுடும். அதுக்கப்புறம் தவா நல்லா சூடானதும் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை தூவி மலைச்சாரல் மாதிரி நம்ம எண்ணெயை அப்படியே மேலே விடுங்க. மாவு எடுத்து நீங்கள் யூஸ்வலாக தேய்ச்சி விடுற மாதிரி இந்த மாவை தேய்க்காதீங்க. அப்படியே மாவை அப்படியே ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டால் நமக்கு தோசை வரும். இது நல்லா சிம்மில் வச்சு இதை வேக வைங்க. நல்லா கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடும். அப்படியே மடித்து போட்டு எடுத்து கொடுக்கலாம். இப்போ நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு டொமேட்டோ சட்னி நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.